ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். எல்லாரும் அவங்கவங்க வீட்டில் அழகாக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. எங்களுக்கு வழக்கம் இல்லைன்னாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நானும் ஒரு சிறப்பான ஒரு பூஜையை செய்தேன். அதுக்கு பிரசாதமாக ஜவ்வரிசி பாயசம் வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு பாணியில் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் ஜவ்வரிசி போட்டு வறுத்துக்கோங்க. எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 1.5 பங்குலேருந்து 2 பங்கு வரையும் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பை நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்ருக்கோம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு நல்லா வெண்மையாக மாறும். நல்லா வறுத்துட்டே இருந்தோன்னா ஒவ்வொன்றா பொரியும். காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பொரியிற வரையிலும் பொறுமையாக வறுக்கணும். வறுத்துட்டு அதோட 2 பங்கு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். வெந்துருச்சான்னு ஒரு ஜவ்வரிசி எடுத்து அழுத்தி பாருங்கள். அழுத்தும் போது அந்த ஒயிட் கலராக தெரியக்கூடாது, கண்ணாடி மாதிரி வெந்திருக்கணும். அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க. நான் அப்படி தான் வேக வச்சுருக்கேன். ஆனால் சர்க்கரை எல்லாம் போட்டதுக்கப்புறம் இடம் பத்தாதுன்றதுனால இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வெந்த பின்னாடி அதில் சர்க்கரை சேர்க்கலாம். வேகாமல் சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் நெத்தாக இருக்கும், நல்லா இருக்காது பாயசம். ஸோ நல்லா வெந்த பின்னாடி 1 பங்குக்கு 1.5லேருந்து 2 அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1.25 போட்டிருக்கேன். சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாகிடும் இந்த ஜவ்வரிசி பாயசம். அதனால் நீங்கள் தண்ணியாக இருந்தால் தான் கவலைப்பட வேண்டாம். நல்லா ஆறின பின்னாடி ஆறின பாலை சேர்க்கணும். பால் சூடாக இருந்தாலோ இல்லை பாயசம் சூடாக இருந்து நீங்கள் பால் கலந்தாலோ திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பாலை ஒரு 5-10 நிமிஷம் கழித்து சேருங்க. நல்லா சேர்த்த பின்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டிங்கன்னா அருமையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. நம்மளோட பூஜைக்கு பாயசம் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த பூவெலாம் கிடச்சதுனால இதெல்லாம் சேர்த்து ஒரு உருளியில் டெக்கார் பண்ணி நம்ம வைக்கலாம் நம்ம பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உருளியில் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பலவிதமான பூக்கள் கிடச்சி அதை நமக்கு இஷ்டப்படி அரேஞ்ச் பண்ணி அலங்காரம் பண்ணுறதுன்றது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் டெக்கரேஷனும் பண்ணியாச்சு, பிரசாதமும் பண்ணியாச்சு, பூஜையும் பண்ணியாச்சு. ரொம்ப நிறைவாக இருந்தது. இதுபோல் நிறைவான பூஜையை நீங்களும் செய்திருப்பீங்க. எல்லா அருளும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன்.